தமிழகம் உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதியை இந்த வார இறுதியில் அறிவிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 மாநிலங்களிலும் ஆய்வுக் கூட்டங்கள் முடிந்துள்ள நிலையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினையை எழுப்பி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். மக்களவை ஒத்திவைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஹோட்டல்களில் மின் அடுப்புகளை பயன்படுத்த தொடங்கினால் தேவையான மின்சாரம் வழங்க தயார் நிலையில் இருப்பதாக தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நட்சத்திர விடுதிகள், ஐடி நிறுவனங்களுக்கும் தேவையான மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். சென்னையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இன்று இரவுக்குள் 15% ஹோட்டல்களை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். மின்சார அடுப்புகளை மொத்தமாக கொள்முதல் செய்துள்ளதாகவும் டிமாண்ட் அதிகரித்துள்ளதால் மின்சார அடுப்புகள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சென்னையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பிரபலமான ஹோட்டல்கள் விறகடுப்புகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. சிறிய ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில ஹோட்டல்களில் பல உணவு வகைகள் கிடைக்காது என்று போர்டு வைக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மதுரையில் உள்ள ஹோட்டல்களில் விறகு அடுப்பு மூலம் சமையல் செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. மேலூர், கொட்டாம்பட்டி, ஒத்தக்கடை போன்ற பகுதிகளில் கிராமிய சமையல் என்ற பெயரில் ஹோட்டல்கள் நடத்துபவர்கள் பாதி உணவு வகைகளை கேஸ் மூலமும் பாதி உணவு வகைகளை விறகு அடுப்பு மூலமும் சமைத்து வந்த நிலையில் தற்பொழுது முழுவதுமாக விறகு அடுப்பில் சமைக்க தொடங்கியுள்ளனர். நாகூரில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களில் விறகுகள் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அலங்கார வாசல் பகுதியில் செயல்படும் உணவகங்கள் சமையல் எரிவாயு கிடைக்காததால் மாற்று ஏற்பாடாக விறகு அடுப்பில் சமையல் செய்து வருகின்றனர். 1 கிலோ விறகு 15 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் நாள் ஒன்றுக்கு 10 கிலோ விறகுகள் வாங்கி பயன்படுத்த தொடங்கியிருப்பதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மின்சார அடுப்புகளை உணவகங்கள் பயன்படுத்த தொடங்கியுள்ளன. உதகையில் கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் 50% குறைந்துள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் சில உணவுப் பொருட்களின் தயாரிப்பு நிறுத்தப்பட்ட நிலையில் மாற்று ஏற்பாடாக மின்சார அடுப்புகளை பயன்படுத்தும் பணியில் உணவகங்கள் ஈடுபட்டு வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக வாகனங்களுக்கான LPG, CNG கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிபொருளுக்காக வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் பெட்ரோல் பங்குகளில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பல கிலோமீட்டர் அலைந்து திரிந்து எரிபொருளை நிரப்பி வருவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கஷ்டமாக சவாரி போயிட்டு கேஸ் போனோன்னா எப்படியோ ஒரு 10 வண்டி 30 வண்டி 40 வண்டி நிற்குது. சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது கேஸு. என்ன பிரச்சனை இப்போ? LPG கிடையாது. CNG எங்கேயோ ஒரு பேங்க் இப்போ அடையாள அங்கே போனால் உடனே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ காலையில் போட்டுன்னு இருந்தாங்க, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்குது. இப்போ அடையாளம் அங்கே இருக்குது. என்ன அப்படி இல்லை நீலாங்கரை இல்லைன்னா நாவலூர் இது மாதிரி இடத்துல இருக்குது. நாங்கள் எங்கே போய் போடுறது கேஸ்? சென்னை எண்ணூர் பாட்லிங் பிளான்ட்டில் இருந்து 80 லாரிகளுக்கு மட்டுமே கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. வழக்கமாக நாளொன்றுக்கு 130 லாரிகளில் சிலிண்டர்கள் அனுப்பி வைக்கப்படும் நிலையில் தற்பொழுது 1 வாரத்திற்கு மட்டுமே கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் வீட்டு சமையல் சிலிண்டர் விநியோகம் தாமதமானதால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நீதிமன்றம் அருகே உள்ள கேஸ் ஏஜென்சி முன்பு கூடிய சிலர் தங்களது சிலிண்டர்களை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மேலூர் சிவகங்கை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தி மறியலை கைவிட வைத்தனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நாளை கடையை திறக்க முடியுமா என்ற சந்தேகத்தில் ஹோட்டல் உரிமையாளர்கள் உள்ளனர். கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்தாலும் அதனை வாடிக்கையாளர் தலையில் ஏற்றாமல் செயல்பட்டு வருவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு சிலிண்டர் வருமானு சொல்லிட்டு நாங்கள் சிலிண்டர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்தால் தான் நாளைக்கு என்னால் நடத்த முடியும். இதுவே நாங்கள் 50 ஐட்டம் போகிறதுல வெறும் 20 ஐட்டம் தான் இப்போ பண்ண முடியுது. டே பை டே வந்து சிலிண்டரோட விலை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. 40% 50% அதிகமாகிட்டு இருக்கு. இதனால நாங்கள் எங்களோட கடை ரேட்டை வந்து ஏற்ற முடியல. ஏற்றினா வியாபாரிகள் இது கஸ்டமர்ஸ் பாதிப்படைப்பாங்க. நஷ்டத்தை சமாளிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கஸ்டமருக்காக அதே ரேட்டில் தான் வச்சுட்டு இருக்கோம். ஒன்றும் விலைவாசி இதுக்காக நாங்கள் ஏற்றலை. மேற்கொண்டு எப்படி நடத்துறதுன்னு தெரியல. சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு இடையிலும் கோவையில் பெரும்பாலான கடைகள் வழக்கம்போல் செயல்பட்டு வருகின்றன. வணிக எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் நகரில் உள்ள பல உணவகங்கள், பேக்கரிகள் மற்றும் தள்ளுவண்டி கடைகள் மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளன. சில உணவகங்கள் உணவு பட்டியலை குறைப்பது, செயல்படும் நேரத்தை குறைப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. பெரும்பாலான கடைகள் கையிருப்பில் உள்ள சிலிண்டர்களை சிக்கனமாக பயன்படுத்தி கடைகளை நடத்தி வருகின்றன. கோவை உக்கடத்தில் தனது ஆம்னி வேனுக்கு கேஸ் நிரப்ப ஒவ்வொரு நிலையமாக அலைந்து வருவதாக வாடகைக்கு ஆம்னி வேன் ஓட்டும் ஓட்டுநர் ஒருவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இல்லைங்கண்ணா, எல்லா இடத்துல வந்து கேஸ் தட்டுப்பாடு தான். இப்போ கேஸ் இல்லாதனால எங்களுக்கு வாடகை ஓட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. கேஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா டீசல் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு கேஸ் பெஸ்ட்டாக இருக்கிறனால இப்போ ரொம்ப இடத்துல நான் இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் கேஸ் இல்லைங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுதுங்க. இது கொஞ்சம் நல்லபடியே கிடச்சுன்னா நமக்கு சௌகரியமாக இருக்குது. இல்லாட்டினா எங்களுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் எல்லாத்தையும். காலையிலேருந்து எத்தனை பங்குக்கு போயிட்டு வரீங்க? என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவனாசி ரோட்டில் ஒரு 2 பங்குக்கு போனேன். அங்கே இல்லைன்ட்டாங்க. சரி, ரெகுலராக நான் எப்போவும் இங்கே அடிக்கிறது தான். சரி, இங்கே வந்து பார்த்தப்போ இங்கே ஒன்றும் இல்லை. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அரியலூரில் உணவகங்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. திருச்சியிலிருந்து வணிக எரிவாயு சிலிண்டர் சப்ளை கடந்த 2 நாட்களாக நிறுத்தப்பட்டதால் அரியலூர் மாவட்டம் முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சில உணவகங்களில் உணவுகள் தயாரிப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு மத்திய, மாநில அரசுகள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என ஹோட்டல் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நார்மலாக நாங்கள் டெய்லியுமே எடுத்துருவோம். இப்போ டெய்லி எடுக்க முடியல. நேத்திலேருந்து டெய்லி எடுக்க முடியல. நேற்றே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிலிண்டர் எடுத்தோம். ஸோ இன்றைக்கெலாம் வந்து சிலிண்டர் வந்து இன்னுமே ஃபோன் பண்ணுற இன்னுமே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இன்னுமே நாங்கள் அங்கங்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா ஏஜென்சிலையும் நாங்கள் இப்போ ஒரு ஏஜென்சி வச்சுருக்கோம்னா இப்போ நாங்கள் 2-3 ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ ஏன்னா எல்லா இடத்துலையுமே இல்லை. அப்படிங்கும்போது நாளைக்கு தான் இதோட ஃபுல் பாதிப்பு என்னன்னு தெரியும் நமக்கு. சற்று நேரத்தில் தமிழகம் வருகை தரும் பிரதமர் மோடி 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். திருச்சியில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருப்பதாக பிரதமர் தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திருச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் NDA கூட்டணி பொதுக்கூட்ட பேனரில் EPS படம் இடம்பெறாததால் சர்ச்சை. மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் படம் இடம்பெற்றுள்ள நிலையில் EPS படம் இடம்பெறவில்லை. NDA கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு எல்லாரும் வருவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலளித்துள்ளார். திருச்சியில் நடைபெறும் NDA கூட்டணி பொதுக்கூட்டம் திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பும் கூட்டமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை வால்டாக் சாலை பகுதியில் பல்வேறு முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள முதல்வர் திருமண மாளிகையினை திறந்து வைத்த அவர் 10 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். NDA கூட்டணியில் தொகுதி பங்கீடு ரகசியமாகவே நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதும் வெளிப்படையாக அறிவிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்காக மரங்களை வெட்ட மத்திய அரசு அனுமதி தரவில்லை என்று தமிழக அரசு நிலை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையை 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கவும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கோரிக்கையை முன்வைத்துள்ளது. ஒரே நாடு ஒரே நிலக்கரி கொள்முதல் கொள்கை இப்போதைக்கு இல்லை என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எழுப்பிய கேள்விக்கு உருக்கு தொழில் வளர்ச்சிக்கு அரசு ஒருங்கிணைப்பாளராக மட்டுமே செயல்படுவதாக மத்திய அமைச்சர் HD குமாரசாமி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரத்தின் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரத்தில் பெட்ரோல் குண்டு வீசி CCTV கேமராக்களை சேதப்படுத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 15,120 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,20,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று இரவு 9 மணி வரை மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கிய ஆன்லைன் பதிவு முதலில் மார்ச் 8ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்தது. பின்னர் தேசிய தேர்வு முகமை கால அவகாசத்தை மார்ச் 11ஆம் தேதி இரவு 9 மணி வரை நீட்டித்தது. அதன்படி இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் இன்று இரவு 9 மணிக்குள் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பின் தேர்வு கட்டணத்தை இன்று இரவு 11 மணிக்குள் செலுத்திவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியில் மதிய உணவு உட்கொண்ட மாணவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்ட விவகாரத்தில் பள்ளியில் உள்ள சமையல் அறையை சுத்தம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்கள் அனைத்தும் தரமாக உள்ளதா என்றும் ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக உத்தரப்பிரதேச இளைஞரை கருணை கொலை செய்ய அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மூளை பாதிப்பால் 13 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருக்கும் இளைஞருக்கு டெல்லி எய்ம்ஸில் உயிர்நீக்க சிகிச்சை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் குழுமத்தின் ஆதரவுடன் முதல் அமெரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டெக்சாஸில் அமைக்கப்பட உள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க வரலாற்றிலேயே இல்லாத வகையில் $300 பில்லியன் முதலீட்டிற்காக ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் இருந்து 133 பயணிகளுடன் சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புகெட் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கியது. விமானத்தின் முன்பகுதி ஓடுதளத்தில் மோதி தேய்ந்தபடி நின்ற நிலையில் பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வடகொரியா தனது கடற்படை பலத்தை நிரூபிக்கும் வகையில் புதிய போர்க்கப்பலான சோஹாய் 1 டிஸ்ட்ராயரில் இருந்து ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது. அமெரிக்கா தென்கொரியாவின் கூட்டு பயிற்சியை கண்டிக்கும் வகையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் காரணமாக IPL போட்டிகள் சேப்பாக்கம் மைதானத்திற்கு பதிலாக ராஞ்சிக்கு மாற்றப்படுவதாக கூறுவதில் உண்மை இல்லை என்று CSK அணியின் CEO தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு IPL போட்டியில் தோனி நிச்சயம் விளையாடுவார் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். CSK அணியின் ஸ்பான்சராக புல்கிட் ஸ்டீல்ஸ் நிறுவனம் இணைந்துள்ளது. TMT கம்பிகள் தயாரித்து வரும் புல்கிட் ஸ்டீல்ஸ் நிறுவனம் 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான CSK அணியின் ஸ்பான்சர் ஆகியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் நடைபெற்ற இணையும் நிகழ்வில் புல்கிட் ஸ்டீல்ஸ் நிறுவனத்தின் தலைவர் வினோத் கார்க், புல்கிட் ஸ்டீல்ஸ் நிறுவன MD புஷ்பித் கார்க் மற்றும் CSK அணியின் CEO காசி விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய காசி விஸ்வநாதன், அடுத்த 2 சீசன்களுக்கான வலிமை மிக்க ஸ்பான்சராக புல்கிட் ஸ்டீல்ஸ் நிறுவனத்தை வரவேற்பதில் மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார்.
பட்டுக்கோட்டையில் பள்ளிக்குள் புகுந்து பொதுத் தேர்வு எழுத இருந்த மாணவிகளை வெறிநாய் கடித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. 6 மாணவிகள் காயமடைந்த நிலையில் தடுப்பூசி போட்டுக்கொண்டு தேர்வு எழுதினர். சென்னை புழல் மளிகை கடையில் ஃப்ரிட்ஜ் வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீக்கிரையான நிலையில் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மாவட்டம் கமுதி அருகே ஜப்பான் நாட்டின் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 500 ஏக்கர் தரிசு நிலங்களில் பருத்தி சாகுபடி செய்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. பெருநாளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அடர்ந்து வளர்ந்திருந்த சீமை கருவேல மரங்களை அகற்றி இயந்திரங்கள் உதவியுடன் இந்த பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதல் முறையாக பரிசோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அடர் நடவு முறை மூலம் தற்போது இரட்டிப்பு மகசூல் கிடைத்துள்ளது. காட்டுப் பன்றிகளிடமிருந்து பயிர்களை பாதுகாத்து அதிக லாபம் தரக்கூடிய இந்த நவீன விவசாய முறையை அடுத்த ஆண்டு 1500 ஏக்கருக்கு விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. டிஜிட்டல் கைது மோசடியில் ஈடுபட்ட நபரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். என்ஐஏ அதிகாரிகள் போல நடித்து முதியவரை மிரட்டி பணம் பறித்த வழக்கை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வந்த நிலையில் பல வங்கிக் கணக்குகள் மூலம் மோசடியாக பணம் பெற்ற சென்னை மண்ணடியைச் சேர்ந்த அசருதீன் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் சுமார் 40 வங்கிக் கணக்குகள் மூலம் பணத்தை மாற்றி அவர் கமிஷன் பெற்றது தெரியவந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பழனியில் அதிகாலை நேரத்தில் தெருநாய் தாக்கியதில் காவலர் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி உழவர் சந்தை பகுதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டவர்களை தெருநாய் துரத்தி கடித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஒரு காவலர் உட்பட 7 பேர் காயமடைந்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் சிறுமிகள் மீது நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மதுராந்தகம் பகுதியில் சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்தை சுட்டிக்காட்டி மாநிலத்தில் இத்தகைய சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி அமர்வில் முறையீடு செய்தார். இதனை பரிசீலித்த நீதிபதிகள் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்துக்கொள்ள மறுத்ததுடன் இது தொடர்பாக பொதுநல மனு தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தனர். எஸ்ஐ தேர்வை ரத்து செய்து புதிதாக தேர்வு நடத்த கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டு கேள்விகள் கேட்கப்படவில்லை என்றும் எந்த பிரிவில் எத்தனை கேள்விகள் கேட்க வேண்டும் என மனுதாரர் கோர முடியாது என்று தெரிவித்தார். வருங்காலங்களில் தமிழில் போதுமான கேள்விகள் இடம்பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை ஜம்ரிதா ஏவியேஷன் கேம்பஸின் ஆண்டு விளையாட்டு விழாவான ஸ்கை அத்லெட்டிகா 2026 கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை நேரு விளையாட்டரங்கில் 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டிகளில் சென்னை ஜம்ரிதா கல்விக் குழுமத்தின் நிறுவன தலைவர் ஆர் பூமிநாதன், துணைத் தலைவர் டாக்டர் ராகுல் உள்ளிட்ட கல்லூரியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக நடைபெற்ற பிரம்மாண்டமான பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகரும் தொகுப்பாளருமான மாகாபா ஆனந்த் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கி உற்சாகப்படுத்தினார். மனசுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டை நாங்கள் ரொம்ப இவ்வளோ விமரிசையாக
கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு லைஃப். தோல்வின்னா தோன்றிடக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி வரணும் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் மூலமாக நிறையா கற்றுக்க முடியும். நம்ம மாகாபா ஆனந்த் சார் சொன்ன மாதிரி அந்த சண்டேயில் கிரிக்கெட்டில் தான் அப்படி ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திரிச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொன்னார். அது மாதிரி பசங்களுக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சியோடு இங்கே கலந்துக்கிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டில் மொத்தம் 600 ஸ்டூடெண்ட் கலந்துக்கிட்டாங்க.